Hello folks, this is Vox Nova Tamil. So Merry Christmas to everyone watching this video. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவரை நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோக்காக ஏதாவது ஒரு மூவியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் ஒன் ஷாட்டாக உட்காந்து ஒரு 2 மணி நேரம் வீடியோவெல்லாம் நம்ம பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் ஒரு க்யூட்டான ஒரு ட்ராமாவை எடுத்து 20 மினிட்ஸ் எபிசோடாக டெய்லியும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானுக்கு வந்து தான் இன்றைக்கி லவ் ஸ்ட்ரக் அட் த சிட்டி ட்ராமாவோடு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ட்ராமா நீங்கள் நிறைய சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் கேட்டிருக்கலாம். பட் ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ராமாக்காக எனக்கு உண்மையிலே ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ட்ராமாவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இதை கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கிரேட்டான ட்ராமாலாம் 2 வாட்டி கேட்டால் தப்பே இல்லைங்க. அதனால் இந்த ட்ராமாக்குள்ளே நம்ம போயிடலாம். அண்ட் முக்கியமாக இந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு டாக்குமெண்ட்ரி இன்ஸ்பயர்ட் ட்ராமா. அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரினா என்ன இருக்கும், இன்டர்வியூ மாதிரி பீப்புளை எடுப்பாங்க. அந்த இன்டர்வியூலாம் கலெக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஸ்டோரியாக கொண்டு போயிருப்பாங்க. கரெக்டாக? அதனால் இந்த ட்ராமாவும் அது பேஸ்டாக தான் இருக்கும். அந்த வகையில் ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு வாய்ஸ் ஓவரோடு ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சால்ட் சிட்டியில் நிறைய பேர் டேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஆனால் இந்த பீப்புளெலாம் உண்மையிலே எப்படி தான் டேட் பண்ணுறாங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்கும் ஒரு க்யூரியஸாக இருக்கும் இல்லையா? அந்த க்யூரியாசிட்டிக்கு ஆன்சராக தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு பிளானோடு வந்திருக்கோம், ஒரு ப்ராஜெக்டோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஃபாலோ பண்ணி அவங்களோட டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு இன்டர்வியூவாக எடுத்திருக்கோம். அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நாங்கள் டைம் வரும்போது எடிட் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. இந்த கதையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக 6 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே யார் அப்படின்னு நம்ம சீக்வன்ஸாக பார்க்கலாம். இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன் க்ரூ ஒவ்வொருத்தராக காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹீரோவான ஜேவோனை தான் காமிக்கிறாங்க. ஜேவோன் சொல்கிறான், என்னப்பா என்ன ஃபிலிம் பண்ணுறீங்க, சொல்லியிருந்தேன் ஏதாவது நல்லா கோட்டா போட்டு வந்திருப்பேல, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பேல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு என்னென்னா ஹீரோயின் நான் என்னோடய ஏஜென்சியை ப்ரொமோட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியே எல்லோரும் ஆளுக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ க்ரூவே சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டே நம்ம பார்க் ஜேவன் தான் பேசுகிறாரு. அவர் தான் ஹீரோ. அவர் ஒரு ஆர்கிடெக்சர். நான் ஒரு ஆர்கிடெக்சர், எனக்கு 32 வயசு ஆகுது அப்படி சொல்கிறான். அடுத்ததான் நம்மளோட ஹீரோயின் லீ யூனோ. எனக்கு 29 வயசு ஆகுது, நான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேரக்டர் சொல்கிறாங்க, என் பேர் சாய் கியாங் ஜூன், நான் ஒரு ஆர்கிடெக்டராக இருக்கேன். இந்த மாதிரி என்னோடய அப்பாவும் அங்கிளும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு 29 வயசு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கேரக்டர் காமிக்கிறாங்க. அவங்க என் பேர் ரின்னி, எனக்கு 29 வயசு ஆகுது, எனக்கு ஜாப்னு பர்டிகுலராக ஒன்றும் இல்லை, எனக்கு நிறைய ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நிறைய வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க இன்னும் வேலைக்கு போகாமல் வெட்டியாக இருக்காங்க, அதை தான் இவங்க இன்னொரு டீசெண்டாக சொல்கிறாங்க. அடுத்து சான்யாங், இவங்களுக்கு 30 இயர்ஸ் ஆகுது. இவங்க ஒரு ஜிம் டீச்சராக இருக்காங்க ஒரு ஹை ஸ்கூலில். இவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த சோல் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் லைஃப் ரொம்ப ஃபன்னாக இருக்குது, என்னை எல்லாருமே சீரியல் டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் எப்பயுமே டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கேட்குறாங்க, என்ன இது டிவியில் ரிலீஸ் பண்ணுவீங்களா இல்லை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறமா கடைசியாக நம்மளோட காங்யானை தான் காமிக்கிறாங்க. அவர் ஒரு நாவலிஸ்ட், அவர் நாவல்ஸ் எழுதுவார். அவருக்கு 29 வயசு ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே எல்லாரோட பேரும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், எல்லாத்தையும் ஞாபகிக்க முடியாது. பட் ஆனால் ஸ்டோரி போக போக உங்களுக்கே ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போது பேக் டு த வாய்ஸ் ஓவர். அந்த வாய்ஸ் ஓவர் சொல்லுது, உங்களோட பர்சனல் லைஃப்லலாம் இன்டர்ஃபியர்லாம் ஆக மாட்டோம், எப்பயும் போல் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற ரொட்டீனே பண்ணிகிட்டு இருக்கலாம், உங்கள் கூடயே தான் நாங்கள் இருப்போம், ஆனால் எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம சான்யான் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போது நாங்கள் சொல்கிறத நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்க ஓகே, பட் ஆனால் எங்களையும் நீங்கள் காமிப்பீங்களா, காமிக்க மாட்டீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்களையும் தான் காமிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யூனோ கேட்குறாங்க, சரி அப்போனா எங்களுக்குள்ளே நாங்கள்லாம் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும்ல அப்படின்னோன்னா, இல்லை அதெல்லாம் உங்ககிட்ட அது கான்ஃபிடென்ஷியல் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட காங்கியன் கேட்டுட்ருக்காரு, சரி அதெல்லாம் ஓகே தான், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, இப்போ எங்களுக்கு என்ன ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னோன்னே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது சார் அப்படின்னோன்னே, எதுவுமே கிடைக்காத, பணம் கூட தர மாட்டிங்களா, அப்படின்னா நான் அது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையில் கரெக்டாக இருக்கார்.
இப்போ நம்மளோட சோன்யாங் சொல்கிறாங்க, அப்படின்னா வந்து இந்த ஷோலேயே நிறைய பேரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்போனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என் ஸ்கூல்லேருந்து யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க தானே அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து அந்த கேமராவை வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண வந்து எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னோம். பட் ஆனால் அவங்க வந்து உண்மையாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு தெரியல அப்படின்னு அதை சொல்லும் போது ஒவ்வொருத்தராக காமிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எல்லோரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு தெரியல நமக்கு. அந்த மாதிரி நம்மளோட ஜேவன் கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு கேட்குறாங்க, உங்கள் டேட்டிங் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு நம்ம ஜேவன்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப கூல், நான் ரொம்ப கிளிஞ்சிலாம் கிடையாது, நான் அழுதுட்டு ட்ராமாலாம் பண்ண மாட்டேன், ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருப்பேன், நான் என்னோடய ரிலேஷன்ஷிப்லேயும் சரி பிரேக்கப்லேயும் சரி நான் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னு யூனோ சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜிம் டீச்சரான சோன்யங் வந்து சொல்கிறாங்க, நான் ரொம்ப பேஷனேட், நான் வந்து லவ்வில் விழுகிறதும் சரி லவ்லேருந்து வெளியே வரதும் சரி ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன், ஐ டேக் இட் ஈஸி அப்படி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லும் போது எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது இன்னொரு கொஸ்டினோட ஒரு சீனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களோட பார்ட்னர்ஸ் வந்து நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒரு ஃபிட் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களாம் ஒன்று சொல்கிறாங்க. ஜெயான் சொல்கிறான், ஒரு ஃபன்னான உமன் கூட தான் நான் வந்து டேட் பண்ணுவேன், எனக்கு ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது யூனோ சொல்கிறா, நான் வந்து யார் கூட ஓப்பன் அப் ஆகி பேசுகிறேனோ அவங்கள தான் நான் ஃபிட்டுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, பேசுகிறது மட்டும் எல்லாம் இல்லைப்பா அப்படின்னு வந்து ரேனி வந்து சொல்கிறா. இந்த மாதிரி வந்து அது ஆஃப் டாப்பிக்காக போகுது, என்ன நீங்கள் வந்து இன்டிமெசியை பற்றியா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம யூனோ சொல்லும் போது, ஆமாம் நீங்கள் வந்து இன்னசென்ட் மாதிரி எல்லோரும் ப்ளே பண்ணாதீங்க அப்படின்றா. இந்த மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு கயாட்டிக்காக. இப்போ வந்து டேட்டிங்கை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. அப்போ வந்து யூனோ சொல்கிறா, இந்த டேட்டிங் வந்து என்னை வந்து நிறையா மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளோட ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் எனக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி வந்து இவங்களுக்குள்ளேயே தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் யார் கூட பேசுகிறோம் அப்படின்னு வந்து தெரியல. இந்த மாதிரி வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்காரு ஃப்ளாஷ்பேக்கில். அவன் வந்து எனக்கு எல்லாமே இருந்தா, அந்த டைமில் வந்து நாங்கள் 2 பேரும் தான் இந்த உலகத்துலேயே இருக்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் வந்து அவளை அவ்வளோ லவ் பண்ணேன், பட் ஆனால் வந்து அவன் என்ன டிச் பண்ணிட்டா. ஒருத்தவங்கள உண்மையிலே லவ் பண்ணாங்க அப்படின்னா எதுக்கு வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போகணும், அதுவுமே சொல்லாமல் அப்படின்னு வந்து நம்மளோட ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஹீரோயின் வந்து ஒத்துக்கிறாங்க, ஆமாம் ஆமாம் அது வந்து ஏன் தப்பு தான் அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறாரு, இல்லை அது ஏன் தப்பு தான் அப்படின்னோடனே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவே சொல்லிடுறாரு, ஆமாம் அது அவ தப்பு தான் அப்படின்னு. இப்போ வந்து ஆமாம் ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க, இவனும் ஒத்துக்கிறா, ஆமாம் அது ஏன் தப்பு தான், ஆனால் நான் அது என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரில அப்படின்றா. ஜேவன் வந்து புலம்புறான், எத்தனை பேர் இருக்காங்க, ஏன் வந்து அது நானாக இருக்கணும், அவள் வந்து ஏன் என் லைஃப்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லும் போது இவனை வந்து சொல்கிறாங்க, நான் அவனை மாதிரி ஒருத்தர் வந்து நான் என் லைஃப்பில் வரணும்னு நினச்சிட்டு இருக்கும் போது அவன் வந்தான், அவன் தான் என் லைஃபே மாற்றினான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு, நான் வந்து அவளை பார்த்துருக்கவே கூடாது அப்படின்னோடனே, நான் இன்றைக்கி யாராக இருக்கேன்றதுக்கு அவன் தான் காரணம், தேங்க்ஸ் டு ஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து சொல்கிறான், ஆமாம் நான் ஒரு ஃபூல் அப்படின்னோடனே இவனோ சொல்கிறாங்க, ஆமாம் அவன் ஒரு ஃபூல், அந்த ஃபூல் தான் என்னோடய வாழ்க்கையோட பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க வந்து கயாட்டிக்காக போயிட்டுருக்கும்போது அவங்க ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க நமக்கு. அது வந்து 2019 செப்டம்பர். நம்ம யூனோ வந்து ஒரு ட்ரக்கில் வந்துட்டுருக்காங்க, யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காங்க. பேர் என்ன, ஜேவோனா, ஹைட்டு வந்து 182 சென்டிமீட்டரா, சரி வேறு என்ன அப்படின்னு கேட்கும்போது பேசுகிறவங்க சொல்கிறாங்க, அவன் வந்து ரொம்ப அழகாக இருப்பான், ஒரு மாடல் மாதிரியே இருப்பான் அப்படின்னோடனே, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, ஏதாவது நம்பராது கூட நான் காலாச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூனோ வந்து வெளியே பார்த்துட்ருக்காங்க. சரி சரி வேணாம் விடு, நானே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். நம்மளோட ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, அவர் ரொம்ப அழகாக இருக்கார், 182 சென்டிமீட்டர் டாலாக வேறு இருக்கார். ஸோ வந்து அவங்க நிறுத்திட்டு கேட்குறாங்க, நீங்கள் தானே வந்து சோல்லேருந்து வந்திருக்கீங்க, ஜேவன் தானே உன் பேர் அப்படின்னோன்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஹீரோயின் இருந்துக்கிட்டு ஒரு சாங் ப்ளே பண்ணிட்டு அவங்க பாடிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு வேர்ல்டில் வந்து தனியாக வைப் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோவுக்கு வந்து ஒரே க்யூரியஸாகவே இருக்குது. அவர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து யாராவது ஒருத்தவங்கள பார்த்துட்டு அவங்கள சுற்றி ஏதோ கொஸ்டின் மார்க் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அவளை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதுதான் ஃபீல் ஆச்சு, அவள் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தா, அதுதான் ஒரு காரணமோ என்னமோ ஐ ஃபெல் இன் லவ் வித் ஹர் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வந்து அவள் எவ்வளோ இன்டென்ஸாக இருக்கா அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம காங்கியோன் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு, ஆமாம் எனக்கும் இந்த மாதிரி இன்டென்ஸான உமன்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு வந்து இவர் பாட்டுக்கு சொல்லிகிட்ருக்காரு. இப்போ வந்து திருப்பி ஜேவன் வந்து சொல்கிறாரு,
எனக்கு வந்து இந்த மாதிரி பப்ளியாக ஒரு சியர்ஃபுல்லான உமன்னா ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அவள் வந்து கொஞ்சம் க்ரேஸியாக இருந்தாள். அந்த க்ரேஸினஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை பற்றி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்யூரியஸாகவே இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து திருப்பி பேக் டு த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம யூனோ சொல்கிறாங்க, நீ ஏதாவது உன்னை பற்றி சொல்கிறியா? அவன் வந்து உன்னை பற்றி எனக்கு க்யூரியஸாக இருக்குது. நீ வந்து இந்த ஒரு ஃபுல் கேம்பரே வந்து நீ வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருக்க, ஆனால் அவங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்கக்கிட்ட லைசன்ஸ் இருந்ததுன்னா ஹீரோயின் வந்து கூப்பிட வந்திருக்க மாட்டாங்கல்ல, ஹீ வில் ட்ரைவ் பை ஹிம்செல்ஃபில். அதனால கேட்குறாங்க, இல்லை எனக்கு வந்து எனக்கு 20 வயசு இருக்கும்போது என்கிட்ட 2 கேம்பர் இருக்கணும்னு என்னோடய ஆசை. என்னோடய ஃபர்ஸ்ட் ஆசை என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கேம்பரில் வந்து 1 மாதம் நான் இருக்கணும் ஒரு ஹாலிடேயில். அதே மாதிரி என்னோட 2வது ஆசை என்னென்னா, எனக்கு வந்து 1 மாதம் ஃபுல்லாக சர்ஃப் பண்ணணும், அது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா உனக்கு சர்ஃபிங்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஆமாம்மா எனக்கு சர்ஃபிங்லாம் நல்லா தெரியும்னோன்னே இப்போ தான் ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க, நீ ஏன் என்கிட்ட இன்ஃபார்மலாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் இங்கே கொரியா வந்து உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது மீட் பண்ணிங்கன்னா ஃபார்மலாக தானே பேசணும். அதை தான் கேட்குறாங்க ஹீரோயின். நீ தானே ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட இன்ஃபார்மலாக பேச ஆரம்பிச்சு, அதனால தான் நானும் பேசினேன் அப்படின்னோடனே சரி அதை வந்து அவங்க கண்டுக்கல. அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து ராரா ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னோடனே ஜேவோனும் ஆமாம்மா இந்த மாதிரி இன்ஃபார்மலாக பேசுகிறதும் ஃபன் தான் அப்படி சொல்கிறான். நீ வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஆக்சுவலி பார்ட் டைமராக இருக்கேன் அங்கே இருக்கும்போது ஸ்டே பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம யூனோ சொல்லிகிட்டு இருக்காங்க, அங்கே ஒரு பீச் தெரியுதுல்ல, இந்த கேம்பரை போட்டு மழை பெய்யும் போது காஃபி குடிச்சிட்டு அந்த ரெயினை லிசன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும்ல அப்படின்னோடனே நம்ம ஜீவனும் யோசிக்கிறாரு, ஆமாம்மா நல்லா தான் இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டன் போடுறாங்க. யூட்டன் போட்டு எனக்கு ஜீவனுக்குன்னா ஒன்றுமே புரியல, என்னம்மா பண்ணுற அப்படின்னோடனே இல்லை நீ தானே அது நல்லாயிருக்கும்னு சொன்னேன், நம்ம இப்போ உனக்கு லைசன்ஸ் எடுக்க போகிறோம், நம்ம லைசன்ஸ் எடுத்து அந்த மாதிரியே பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. இப்போது ஜேவோனோட வாய்ஸ் ஓவர் நம்மளுக்கு கேட்குது. ஆமாம் உண்மையிலே அவள் பைத்தியக்காரி தான், ஆனால் அதுதான் ஃபன்னாக இருந்துச்சு. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, நம்ம லைஃப்பில் இப்போ ஒன்று நடக்குதுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த ஏமாந்து போகிறதும் அப்படி தான், நம்ம ஏமாந்து போகிறோன்னு கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தான் தெரியுமே அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது நம்மளோட கியோங்ஜோன் சொல்கிறாரு, எங்கள் அங்குளும் இப்படி தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட ஏமாந்தார் அப்படின்னோடனே இப்போ தான் நமக்கு தெரியுது, லைக் இவங்களுக்கே தெரியல இவர் தான் நம்மளோட அங்கிள், இவன் தான் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த மாதிரியே 2 பேர் பேசிட்டு ஜேவுனும் கியோங்ஜுனும் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. இப்போ வந்து ஒரு லேடி வந்து ஒரு மாடலை தூக்கிட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து கியோங்ஜுன் கேட்குறான், அது நீ எங்கே எடுத்துகிட்டு போகிற அப்படின்னோன்னா அவன் வந்து சொல்கிறாங்க, இல்லை ஜேவுன் தான் இதை வந்து ட்ராஷில் போட சொல்லிட்டான் அப்படின்னோன்னா வந்து கேட்குறான் கியோங்ஜுன், ஏன்டா அதை ட்ராஷில் போட சொல்கிற, இந்த மாதிரி சிஇஓவும் இதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாரு, நம்ம கிளைண்ட்டும் ஓகே சொல்லிட்டாங்களே அப்படின்னோடனே ஜேவோனும் சொல்கிறான், இல்லை எனக்கு அதில் ஸ்டேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பிடிக்கல அப்படின்னோடனே இது நம்ம 3 வாட்டி மாற்றிட்டோம், உனக்கு ஏதாச்சும் பிளான் ஆச்சு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை பிளான்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னோடனே கியோங்ஜுன் வந்து ஓடுறான், அது வந்து ட்ராஷில் போடாத திருப்பி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜேவோன் வந்து அவனோட ஆஃபீஸ்க்கு போனோன்னே அந்த ட்ரெய்லர் வந்து அந்த கேம்பர் ட்ரெய்லரோட ஒரு குட்டி மாடல் வந்து அவனோட ஆஃபீஸில் இருக்குது. அதை பார்க்கும்போது சொல்கிறான், இதை பார்க்கும்போதுலாம் எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது அப்படின்னோன்னு திருப்பி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. லாஸ்ட்டாக வந்து அவங்க லைசன்ஸ் எடுக்க ஆஃபீஸ் போயிருப்பாங்க இல்லையா, அங்கேருந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி யூனோ சொல்கிறா, இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணிடு, நாளைக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு லைசன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இந்த லைசன்ஸ்க்கு ஒட்டுறக்கு ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா, ஐடி ஃபோட்டோ அப்படின்னு கேட்கும்போது இல்லை எப்படி இருக்குன்னொன்னே இல்லை நீ வா இப்போயே எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அப்போயே எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ என்னமோ வந்து நம்ம ஜேவோனுக்கு பிடிக்கவே இல்லை, என்னம்மா இந்த மாதிரியா நான் இருக்கேன் அப்படின்னோட இல்லை இந்த மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஃபோட்டோ ஒட்டி எல்லாம் அப்ளைலாம் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. சர்ஃபிங் போர்டெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு ஜேவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். சரி இன்றைக்கி சர்ஃப் பண்ணலாம் அப்படின்னோடனே நம்மளோட யூனோவை காட்டுறாங்க. யூனோ வந்து கீழே வந்து ஒரு டாகோட விளையாண்டுருக்காங்க. இப்போ வந்து அவனோட ஜேவனோட ஃப்ரெண்டு வந்து ட்ரக்லேருந்து வெளியே வரான், இந்த மாதிரி இப்படி பண்ணிடு, இந்த மாதிரி இன்றைக்கி மழை வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நிறுத்தினா அவன் பாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். ஜேவன் கவனிக்கிற மாதிரியே இல்லை, ஜேவனோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து நம்மளோட யூனோ மேலே தான் இருக்குது. அப்போ வந்து அவன் சொல்கிறான், ஜேவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்பார்க்லியாக இருக்கா, ஒரு மாதிரி சார்மிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆமாம்மா அவள் வந்ததுக்கப்புறம் தான் நானும் ராராவும் சிரிக்கவே கற்றுக்கிட்டோம் தெரியுமா அப்படின்னோடனே, ஆமாம் அவள் இப்போ தான் ஃபன்னாக தெரிகிறா அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆமாம் அவளை வந்து டம்ப் பண்ணிட்டாங்க, அவள் ஒரு சர்ஃபிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பையன் வந்தான், அவன் வந்து இங்கேயே அவளை வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னோடனே அவன் வந்து ஹீரோ வந்து ஜேவன் சொல்கிறான், யாருக்கு வந்து இந்த மனசு வருது, இவன் எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு ஜர்க்கு கிட்ட போய் சிக்கினா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கான்.
எனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பப்ளியாக இருக்கான்னொன்னே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆமாம்மா வந்து ரொம்ப நல்லவ, ஆனால் என்ன கொஞ்சம் சாப்பிடுவா நிறையானோன்னே ஹீரோ சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிட்றவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னோன்னே ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ வேணா சோலுக்கு திருப்பி போகும்போது அவளையும் கூட்டிகிட்டு போய்க்கோ அப்படின்னோன்னே, உண்மையாவா நான் அவளை கூட்டிகிட்டு போகலாமான்னொன்னே, நீ சாப்பாடு போட்டால் வந்துடுவான்னொன்னே இவனுக்குன்னா சந்தோஷம், என்ன என்ன இப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு. இப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ சோலுக்கு போயிட்டு அவளை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிருந்தோன்னே ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னோன்னே, ஆமாம்மா அந்த மேல் டாக்ஸ்லாம் வந்து துரத்துறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஓ நீ நாயை பற்றி பேசுகிறியான்னொன்னே, அப்படின்னா நீ இன்ன வரைக்கும் எதை பற்றி பேசிகிட்டு இருந்த, நாயை பற்றி பேசலைன்னா, ஓ நீ வந்து சோனாவை பற்றி பேசிகிட்டு இருக்கியா, ஆமாம்மா அவள் வந்து இப்போ தான் இங்கே வந்தானோன்னே, ஓ அவள் பேர் சோனாவா அப்படின்னு நம்ம ஜெவான் கேட்குறான். இந்த இடத்துல நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், என்னடா யூனோவை போய் சோனான்றாங்க, என்ன ட்வின்ஸா என்ன அப்படிலாம் நமக்கு தோணும். பட் ஆனால் போக போக தான் என்னன்னு தெரியும் நமக்கு. இந்த மாதிரியே ஃபன்னாக போயிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு வந்து நம்மளோட ராரா ராமியானில் ஒரு பார்பிக்யூ பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க, நிறைய கேம்ஸ்லாம் விளையாண்டுருக்காங்க. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கேம் விளையாடுறாங்க. அதில் என்னென்னா ஒரு ஒரு மானிட்டரில் வந்து காமிக்கும் 3 men 2 women அந்த மாதிரி அது என்ன காமிக்குதோ அந்த மாதிரி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி நின்றணும். இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. நம்ம ஜேவன் வந்து விளையாடுறாரு. அவர் வந்து கடைசி வரைக்கும் வந்துடுறாரு. இப்போ வந்து 4 பசங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போ மானிட்டரில் என்ன காமிக்குதுன்னா 1 man 1 women காமிக்குது. இந்த டைமில் யாருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, ஏன்னா பொண்ணுங்க இல்லை, வெறும் பசங்க மட்டும்தான் இருக்காங்க. நம்மளோட ஜீவன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கரெக்டாக யூனோ கிட்ட போய் நின்றுறாரு. இப்போ வந்து கரெக்டாக வந்து வானத்தில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி அந்த மூமெண்ட்டே வந்து ஒரு மேஜிக்கலாக ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஜெயோன் சொல்கிறாரு, நான் அவளோட கண்ணை பார்த்தேன், அவளோட கண்ணில் வந்து அவளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் எனக்கு தெரிஞ்சுது, அந்த டைமே எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் முன்னாடி கேட்டீங்கல்ல ஒரு ஃபிட்டுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னோன்னே, அவள் கண்ணை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஷீ இஸ் ரைட் விமன் ஃபார் மீ அப்படின்னு. எனக்கு அவகிட்ட எல்லாமே பிடிச்சிருந்தது. அவளோட மூச்சு விட்ற சத்தம், அவளோட ஸ்மெல், அவளோட வியர்டான ஹேர் ஸ்டைல், அவளோட வியர்டான க்ளோத்திங் ஸ்டைல் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு அவளை பிடிச்சிருந்தது அவ்வளோதான் அப்படின்னோன்னே எல்லோரும் வந்து ஃபன் பண்ணுறாங்க மற்றவங்களாம் இதை கேட்டுட்டு. நம்மளோட கங்கியங்கெலாம் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அவனுக்கு வந்து மணி சத்தம் கூடலாம் கேட்டிருக்கும், இந்த கல்யாணத்துலலாம் வந்து பெல் சவுண்ட் கேட்கலாம், அது கூட கேட்டிருக்கும் அவனுக்கு, அவள் பொடின்னு கூட சொல்லுவான் அப்படின்னோன்னே கியான்ஜூனும் சொல்கிறான், எல்லாத்துக்கும் அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளோட சான்ஜனை காமிக்கிறாங்க. அவங்க என்னென்னா ஒரு பாலில் குடிச்சிட்டு, ஆமாம்மா ரொம்ப வந்து நல்லா இருக்குது இந்த ஸ்டோரி, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை அன்றைக்கி பார்க்குறான், அன்றைக்கி நைட்டே வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வருது, இதெல்லாம் நாங்கள் நம்பணும் அப்படின்னோன்னா, ஆமாம்மா ஜெயவன் சொல்கிறான், ஆமாம் அதை நீங்கள் நம்பிதாகணும், நான் ஒன்றும் மேக்கப்லாம் பண்ணல, உண்மையிலே அது அங்கே தான் அப்படி தான் நடந்தது அப்படின்னும் போது அந்த க்ரூ டீம் வந்து கேட்குறாங்க, ஒருவேளை அந்த டைமுக்கு வந்து நீங்கள் திருப்பி போக முடிஞ்சால் போவீங்களா அப்படின்னோன்னா, ஜெயோன் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறான், அதே மாதிரி அதே டைமில் நான் என்னால் போக முடிஞ்சிருந்தாலும் அவன் என்னை ஏமாற்றிருந்தாலும் நான் அங்கே போவேன், எனக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் திருப்பி அங்கே போவேன்னொன்னா யூனோவும் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நானும் அங்கே போவேன், நான் திருப்பி அவனை பார்ப்பேன், திருப்பியும் அவன் மேலே லவ்வில் விழுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. ஸோ அடுத்த எபிசோட் வந்து நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்னோடய வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.